குட் மார்னிங் எப்படி அனைவருக்கும் வணக்கம் வருகப்பா. அனைவருக்கும் வணக்கம் வருக. ஓகே, இன்னையோட செஷன் பார்த்தீங்கன்னா எம்சிக்யூ ஆன் யூனியன் பட்ஜெட். ஓகேங்களா, 2021. ஸோ இதுல இருந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 40 கொஷின்ஸ் நம்ம பார்த்தீங்கன்னா எல்லாமே ஓரளவுக்கு மேக்ஸிமம் கவர் பண்ற மாதிரி ஒரு முக்கியமான விஷயங்கள் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். ஓகே, முடிஞ்சா நம்ம பார்ட் 2 போடும். இந்த பார்ட் 2ல ஒரு முக்கியமான விஷயங்கள் எல்லாமே ஆட் பண்ணியிருக்கோம். வணக்கம் வருகப்பா. ஓகே, அதே மாதிரி நம்ம பட்ஜெட்டோட ஹிஸ்ட்ரியும் வந்து ஓகேங்களா இந்த செஷன்ல பார்த்துடும். எப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைமா எப்போ பட்ஜெட்டை வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க, ஓகேங்களா, பிஃபோர் இண்டிபெண்டன்ஸ், பிரிட்டிஷ் காலத்துல எப்போ இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க, ஓகேங்களா, ஃபாதர் ஆஃப் பட்ஜெட் யார், இந்த மாதிரி விஷயங்களும் நம்ம வந்து மெயின் டைம் வந்து ஆக போறோம். ஓகேங்களா, 2021 பட்ஜெட் இல்லாம ஓகேங்களா ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது ஓகேங்களா அந்த பட்ஜெட்டோடைய ஹிஸ்ட்ரி என்ன அப்படின்றத பார்க்கணும். ஓகேங்களா, ஸோ முதல்ல ஃபர்ஸ்ட் அந்த ஹிஸ்டரியை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த 2021 பட்ஜெட்டை ஃபோக்கஸ் பண்ணி நம்ம சில விஷயங்களை நம்ம பார்க்கலாம். வணக்கம் வருகப்பா அனைவரும். வெரி குட் மார்னிங். ஓகே, அப்படியே ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் பிளஸ் கோர்ஸ்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிளாஸஸ் டைரக்டா ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இன்னைக்கு ஆஃப்டர்நூன் பார்த்தீங்கன்னா 3 PM வந்து நமக்கு டைம் அண்ட் கிளாக், ஒரு ஆப்டிடியூட் இந்த செக்ஷன்ல டைம் அண்ட் கிளாக் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ டிஎன்பிசி எக்ஸாம் இல்லாமல் நம்ம எஸ்எஸ்சி ஆர்ஆர்பி ப்ரிப்பேர் பண்ணுறவங்க இந்த டாபிக் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஃபர்ஸ்ட் டைமாக என்னோட கிளாஸ் வரவங்க இந்த ப்ரொஃபைலிங் போங்க, ஃபாலோ பண்ணுங்க. இந்த பிளாக்லேருந்து நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த யூனியன் பட்ஜெட்டோட விஷயங்கள் கூட நான் தமிழில் அப்டேட் பண்ணியிருக்கேன். இந்த லிங்க் மூலிமா நீங்கள் 10% டிஸ்கவுண்ட்டில் நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். வணக்கம் வருகப்பா. அதில் ப்ளஸ் கோர்ஸை பொறுத்தவரை அன்லிமிட்டட் ஆக்சஸ் தான் நம்ம சொல்கிறோம். ஸ்பெசிஃபிக்காக நம்ம இந்த கோர்ஸுக்கு தான் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு இல்லை. டிஎன்பிசி ப்ளஸ் கீழே எல்லாமே யூ கேன் ஆக்சஸ்பா. வணக்கம் வருகப்பா அனைவரும். இவ்வளோ இலக்கு அப்படின்னு ஒரு நியூ பேட்ச் மீண்டும் கூட ஜனவரி எண்டில் ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. குறிக்கோள் ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆன பேட்ச். அதில் என்னோட கிளாஸஸ் ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி போயிட்டு இருக்குப்பா. ஜாயின் பண்ணும்போது இந்த மாதிரி ரெஃபரல் கோடை யூஸ் பண்ணுங்க. யூ கெட் 10% டிஸ்கவுண்ட் உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா, ப்ளஸ் கோர்ஸ்ன்றது முன்னாடி ஒரு ஷெட்யூல்டு பேட்ச் கோர்ஸ். ஓகேங்களா, அழகா நமக்கு என்னவா இருக்குன்னா ஓகேங்களா ஒரு கண்டினியூஷனா இருக்கும். ஓகேங்களா, அதுல நமக்கு குரூப் அண்ட் மெயினுக்கு வந்து பாத்தீங்கன்னா வீக் டேல ஒரு பேட்ச் வெற்றின்னு ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. வீக்கெண்ட ஒரு கிராஷ் கோர்ஸ் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. அதுல என்னோட கிளாஸஸ் எவ்ரி சாட்டர்டே அண்ட் சண்டேஸ் நம்ம கிளாஸஸ் எடுத்துட்டு இருக்கோம். அதுக்கான ஷெடியூலும் நம்ம இதுல ஆட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா, ஸோ குரூப் அண்ட் மெயின் வந்து நீங்க ப்ரிப்பேர் பண்றது ஷெடியூலை பேஸ் பண்ணி நீங்க ஓகேங்களா ப்ரிப்பரேஷன் பண்ணுங்க. இலக்கு மொத்தம் ஒரு 50 கிளாஸ்ல ஓகேங்களா 75 hours டியூரேஷன், எல்லா வகையான பாசிபிலிட்டி வித் டெஸ்டோட சேர்த்தே இல்லை இந்த பர்டிகுலர் பேட்ச் கோர்ஸ் நம்ம கண்டக்ட் பண்றோம். இந்த குறிக்கோள் என்பது பேட்ச் ஓகேங்களா குரூப் 4க்கான ஒரு பர்டிகுலர் பேட்ச் 30 நாள்ல சரியா ஒரு 30 கிளாஸஸ்ல ஓகேங்களா அந்த ஃபுல் சிலபஸே நம்ம கவர் பண்ற மாதிரி ஷெடியூலும் நம்ம போட்டிருக்கோம். அதுக்கான கிளாஸஸ் அட் ப்ரெசென்ட் போயிட்டு இருக்கு. இலக்கு வந்து என்னோட கிளாஸ் பிப்ரவரி 16 இருந்து ஸ்டார்ட் ஆகுது. மார்னிங் 11 o'clock ஸ்டார்ட் ஆகுது. ஓகேவா, அப்போ இன்னைக்கு வந்து எம்சிக்யூ அண்ட் யூனியன் பட்ஜெட் ஃபர்ஸ்ட் கம்ப்ளீட் பண்றோம். அதுக்கப்புறம் இன்னைக்கு ஈவினிங் டைம் அண்ட் கிளாக் பேஸ் பண்ணி ஒரு ஆப்டிடியூட் ஒரு கிளாஸ் இருக்கு. நாளைக்கு வந்து ஜனவரி மந்தோடைய கரண்ட் அஃபேர்ஸோட பார்ட் 1 நாளைக்கு கிளாஸ் இருக்கு. நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பார்ட்டுடைய ஓகேங்களா கிளாஸ் இருக்கு நாளைக்கு. ஓகேங்களா, ஸோ நாளைக்கு சிலாஜிசம் கான்செப்ட்ஸ் இருக்கு. சில டிஎன்பிசி எக்ஸாம்ல நம்ம கேட்கறான். பட் நீங்க இதை அட்டன் பண்றவங்க ஆர்ஆர்பி எஸ்எஸ்சி எக்ஸாமுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த விஷயத்தையும் நீங்க கூடுதலா பார்த்துக்கலாம். ரைட்டுப்பா, ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ரெடிங்களா? ஓகே, அப்போ எங்கிறத நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம்னா இந்த பட்ஜெட்டோடைய ஹிஸ்டரியிலேருந்து ஃபர்ஸ்ட் நம்ம அப்படியே நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸ்டார்ட் பண்ணிட்டு 2021 பட்ஜெட் என்னன்றதை நம்ம பார்க்கலாம். ரெடியா? ரைட்டு. ஓகே, வில் ஸ்டார்ட். ஒரு அரௌண்ட் 40 கொஸ்டின்ஸ் கிட்ட ஆட் பண்ணியிருக்கோம். அப்படி பழைய ஹிஸ்டரிக்கே நம்ம பார்த்து ஆரம்பிக்கலாம். பாருங்கப்பா, இந்த யூனியன் பட்ஜெட் இஸ் எ ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்றோம். ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் த கவர்மெண்ட்ஸ் எஸ்டிமேட்டட் ரெவென்யூ அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் ஃபார் த ஸ்பெசிபிக் இயர். அப்போ இந்த பட்ஜெட் என்பது என்னவா? வரவு செலவு கணக்குகள். ஓகேங்களா, ஒரு பர்டிகுலர் இயரோடைய வரவு செலவு கணக்குகள் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் இது ஆர்டிகல் 112 பிரகாரம் தான் ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா, யூனியன் பட்ஜெட்டோட டெஃபினேஷன் என்னவா? ஆர்டிகல் ஓகேங்களா இந்திய அரசியலமைப்பு 112வது பிரிவில்
கூறப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்றாங்க. யூனியன் பட்ஜெட் வந்து பெரும்பாலும் பாத்தீங்கன்னா அந்த பினான்சியல் இயர் சொல்றாங்கப்பா, ஏப்ரல் 1ல வந்து ஓகேங்களா, இப்ப நம்ம பிப்ரவரி 1ஆம் தேதி இந்த பட்ஜெட்டை சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. அது வந்து எப்பல இருந்து அது இம்ப்ளிமெண்ட் ஆகுனா ஏப்ரல் 1ல இருந்து மார்ச் ஓகேங்களா, நெக்ஸ்ட் இயரோட மார்ச் 31. அதை நம்ம பினான்சியல் இயர் அப்படின்னு சொல்றோம். ஓகே, நிதி ஆண்டு 2021ல இருந்து 2022 நிதி ஆண்டு என்ன சொல்றோம், ஏப்ரல் 1ல இருந்து மார்ச் 31 வரை. இது ரைட்டான்னு பாருங்க. அதுல இல்ல இந்தியன் ரயில்வே பட்ஜெட் உங்களுக்கு தெரியும், ரயில்வே பட்ஜெட் வந்து இதுக்கு முன்னாடி செப்பரேட்டா தான் ரயில்வே பட்ஜெட் கொடுத்திருந்தாங்க. பட் இதுதான் இப்ப ஜெனரல் பட்ஜெட்டா நம்ம சேர்த்துட்டாங்க ஓகேங்களா. அப்போ இது வந்து எப்பல இருந்தது ஓகேங்களா சேர்த்தாங்க மெர்ஜ்டுன்னு பாத்தீங்கன்னா 2016ல இருந்து இது மெர்ஜ் ஆயிருக்கு. 92 இயர்ஸ் உடைய வழக்கத்தை இது வந்து ஓகேங்களா முற்றிலுமாக எப்ப வந்து நீக்கியது அப்படின்னு பாத்தீங்கன்னா 2016 முதல். அப்ப எதுவா ராங் ஃபேக்ட்ஸ் இதான் சொல்ல போறேன், இதுல தவறான கூற்றியது. ரெடிங்களா, மேட்ச் பண்ணிட்டீங்களா, இதுல எது மிஸ்டேக் தெரியுதா? ரெடியா, சூப்பர்பா, கிரேட். ஓகே, போல் ஸ்டார்ட் பண்ணிடலாம். சொல்லி அடிக்க போறீங்க. அனைவரும் வருகப்பா. முதல் கேள்வி அப்படியே படிங்க. ஒரு 30 செகண்ட் டைம் கொடுக்குறேன். இதுல எது தவறான கூற்று, எது தவறான கூற்று? ஓகே, பட்ஜெட் என்பது ஒரு ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் ஆஃப், நம்ம என்ன சொல்றோம், கவர்மெண்டோடைய எஸ்டிமேட்டட் ரெவென்யூ அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர், இதுதான் நம்ம சொல்றோம். வரவு செலவு கணக்குகள், இதான் பட்ஜெட் என்ற வார்த்தையுடைய ஒரு சுருக்கமே, இதுதான் சொல்றோம். ஃபர்ஸ்ட் கரெக்ட் தான். இது ஆர்டிகல் 112 தான் பட்ஜெட்டை பத்தி சொல்லியிருக்காங்க, ரைட்டு. மூணாவது, ஒரு பினான்சியல் இயர் என்பது ஏப்ரல் 1, இப்ப நம்ம அறிவிக்கக்கூடிய பட்ஜெட்டை ஏப்ரல் 1ல தான் வந்து இம்ப்ளிமெண்ட் ஆகுது. அப் டு வந்து பாத்தீங்கன்னா மார்ச் 31 வரை. இதான் நம்ம பினான்சியல் இயர்ன்றது நம்ம ஜென்ரலா சொல்றோம். நிதியாண்டு என்பது 2021ல இருந்து 2022 என்னன்னு கேட்டா ஏப்ரல் 1ல இருந்து மார்ச் 31, ரைட்டு தான். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இது 92 இயர்ஸ் வந்து வழக்கத்தை வந்து ரயில்வே பட்ஜெட் மாத்தி இருக்கு ஓகேங்களா. எப்போ ஃபர்ஸ்ட் ரயில்வே பட்ஜெட் யாருன்னா சொல்ல முடியுமா? ஃபர்ஸ்ட் ரயில்வே பட்ஜெட் யாருன்னா சொல்ல முடியுமா? கிரேட் அசோக் குமார், 1924 பா. ஃபர்ஸ்ட் ரயில்வே பட்ஜெட் எப்பன்னா 1924 ஓகேங்களா. லாஸ்டா அது எப்ப எண்ட் ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா 2017 பா. ஆக்சுவலா வந்து 1921ல வந்து ஓகேங்களா அதற்கான ஓகேங்களா கமிட்டி வந்து ரெக்கமெண்ட் பண்றாங்க ஓகேங்களா. கமிட்டி வந்து பாத்தீங்கன்னா ரெக்கமெண்ட் பண்றாங்க. அழகா சொன்னீங்க திவ்ய பாரதி, ஆக்வர்த் கமிட்டி. அதோடைய கமிட்டியோட நேம் என்ன? இந்த ரயில்வே பட்ஜெட்டோடைய கமிட்டியோட நேம் என்னன்னா இதான்பா. இந்த கமிட்டி தான் வந்து எப்பப்பா 1921ல சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் ரயில்வே பட்ஜெட் வந்து 1924ல ஸ்டார்ட் ஆகுது. 1924ல இருந்து 2016 வரை. அழகா சொன்னீங்க கிருஷ்ணா. 2017 முதல் தான் ரயில்வே பட்ஜெட் வந்து இந்த ஓகே ஜெனரல் பட்ஜெட்டோட ஓகேங்களா மெர்ஜ் ஆயிருக்கு. அப்ப இது 2017 பா ஓகேங்களா. இது என்ன சொல்றோம் 2017. பட் இந்த 2017 the government of India merged the railway budget into the union budget. இதான் நம்ம சொல்றோம். 2017ல இருந்தா இது மெர்ஜ் ஆயிருக்கு. எப்ப முடியுதுப்பா? 2016 முடிஞ்சு 2017ல இருந்தா இது மெர்ஜ் ஆயிருக்கு 2017. அப்ப எவ்வளவு இயர்ஸ் வழக்கம்னா 92 ஆண்டுகள் வழக்கத்தை இது மாற்றியது. இதுதான் சொல்றோம். ஓகே தானேப்பா, கிளியர் தானே? பட்ஜெட்னா உங்களுக்கு தெரியும், இந்த வரவு செலவு சம்பந்தமான கணக்குகள். இதுல நம்ம ஆரம்பிச்சோம். ஒரு ஆர்டிகல் வந்து 112. ஒரு பினான்சியல் இயர் என்பது ஏப்ரல் 1 முதல் மார்ச் 31. இந்த ரயில்வே பட்ஜெட் எப்ப வந்து யூனியன் பட்ஜெட்டோட மெர்ஜ் பண்ணாங்கன்னு கேட்டா நம்ம வந்து ஓகே என்ன சொல்லலாம், இந்த 92 இயர்ஸ் வந்து வழக்கத்தை வந்து மாத்தியது. 1924 தான் முதல் முறையாக ரயில்வே பட்ஜெட்டை வந்து ஹாக்கல் பண்ணாங்க 1924ல. யாருடைய கமிட்டி அப்படின்றத பார்த்து வச்சுங்க. ஆமாம்பா ஓகேங்களா. ஸோ இதை பேஸ் பண்ணி கேள்வி அடுத்தது இது ஓகேங்களா, பேஸ் பண்ணி கேள்விகள் இருக்குமா. வென் வாஸ் த ஃபர்ஸ்ட் டைம் பட்ஜெட் வாஸ் பிரசன்ட் இன் த இந்தியன் ஹிஸ்டரி, இதாம சொல்ல போறீங்க. வணக்கம், வருகப்பா. வென் வாஸ் த ஃபர்ஸ்ட் டைம் யூனியன் பட்ஜெட் வாஸ் பிரசன்ட் இன் இந்தியன் ஹிஸ்டரி ஓகேங்களா. பிஃபோர் இண்டிபெண்டன்ஸ் தான் நம்ம ஓகேங்களா கேள்வியாவே இது நம்ம கேட்டிருக்கோம். ஓகே, ரெடிங்களாப்பா? 7th April 1860, 7th April 1858, 7th February 1860, 7th November 1898. அப்ப எப்பொழுது முதலாக
ஓகே, பட்ஜெட் ஆனது இந்தியாவில் தாக்கல் செய்யப்பட்டது பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் தான். பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில். எல்லாம் இயர் தெரியுது, பட் டேட் மட்டும் சரிப்பா. ஓகே, ஏப்ரல் 7 பா. ஏப்ரல் 7 1860 பா. ஓகேங்களா. ஃபாதர் ஆஃப் பட்ஜெட் யாருப்பா? ஃபாதர் ஆஃப் பட்ஜெட் வந்து யாருன்னு சொல்றோம், அதுதான் அடுத்த கொஸ்டின். ஓகே, அதுதான் வந்து அடுத்த கொஸ்டின். அதுதான் ஃபாதர் ஆஃப் பட்ஜெட். ஓகே, ஏப்ரல் 7 வேர்ல்டு ஹெல்த் டேமா. சூப்பர்மா, அழகா மேட்ச் பண்றீங்க. ஓகே, கிரேட்மா. ஓகேங்களா. ஏப்ரல் 7 1860 தான் முதலாக ஓகே இந்தியன் ஹிஸ்டரியில பாத்தீங்கன்னா முதன்முறையாக பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்ட தினம் 1860 ஏப்ரல் 7. ஏப்ரல் 7 என்பது நம்ம வேர்ல்டு ஹெல்த் டே அப்படின்றத நம்ம செலிப்ரேட் பண்றோம் இப்போதைக்கு. அழகா லிங்க் பண்றீங்க. சரிப்பா. ஓகே, இங்க என்ன கொஸ்டின்னா ஃபாதர் ஆஃப் பட்ஜெட்னாலுமே இவரை சொல்லலாம்பா. 1860 ஏப்ரல் 7. ஓகேங்களா. ஏப்ரல் 7 சொன்னல, தாக்கல் செஞ்சவர் யாரு? இவர் தான் நம்ம என்ன சொல்றோம்னா ஃபாதர் ஆஃப் பட்ஜெட்னே சொல்றோம். ஓகேங்களா. அவர் தான் ஃபர்ஸ்ட் ஃபினான்ஸ் மினிஸ்டர் டு பிரசன்ட் பட்ஜெட் இன் இந்தியா பிஃபோர் இண்டிபெண்டன்ஸ். ரெடிங்களாப்பா? ஓகே, ஸ்டார்ட் பண்ணுங்கப்பா. கிரேட் பா. ஓகே, இவரை பத்தி நம்ம கூடுதல் தகவல் வந்த எக்கனாமிஸ்ட் அப்படின்னு ஒரு பத்திரிகையும் அவர் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தாரு. ஸ்டாண்டர்ட் சார்ட்டர்ட் பேங்க் உடைய நிறுவனர் இவர். ஸ்டாண்டர்ட் சார்ட்டர்ட் பேங்க்னு சொல்றோம்ல, அதோடைய நிறுவனரும் இவர் தான். ஓகேங்களா. ஸ்டாண்டர்ட் சார்ட்டர்ட் பேங்க்னு சொல்றாங்க, அவருடைய நிறுவனர் இவர் தான். நம்ம வந்து ஃபாதர் ஆஃப் பட்ஜெட்னு சொல்றோம். ஓகேங்களா. ஃபாதர் ஆஃப் இந்தியன் பட்ஜெட்னா யாரை சொல்லலாம்? ஜேம்ஸ் வில்சன் அவர்களை சொல்லலாம். இவர் தான் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஃபினான்ஸ் மினிஸ்டரா இருந்தாரு. எப்பன்னா 1860 ஏப்ரல் 7 தான் அந்த முதன்முறையாக பட்ஜெட்டை வந்து தாக்கல் செய்யறாரு. ஆமாம், இன்ட்ரோடியூஸ்ட் இன்கம் டேக்ஸ் இன் இந்தியா. இதையும் ஒரு முக்கியமான கருத்தா சொல்லலாம். ஓகேங்களா. ஓகேப்பா, இவரை பத்தி நம்ம கூடுதல் தகவல்கள் என்னன்றதை அப்படியே பார்த்துடலாம். பாருங்கப்பா, 7th ஏப்ரல் 1860 தான் முதன்முறையாக இந்தியன் ஹிஸ்டரியிலே ஓகேங்களா பிரிட்டிஷ் ஆட்சி காலத்துல வந்து ஓகேங்களா பட்ஜெட்டை ஒரு தாக்கல் செய்யறாருப்பா. ஓகேங்களா. இவரை தான் நம்ம ஃபாதர் ஆஃப் பட்ஜெட் அப்படின்னு சொல்றோம். இவர் தான் நான் ஸ்டாண்டர்ட் சார்ட் வங்கி அதோடைய நிறுவனர்னு சொன்ன த எக்கனாமிஸ்ட் பத்திரிகை அப்படின்றத நம்ம சொல்றோம். ஆமா 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 இல்ல, ஃபாதர் ஆஃப் பட்ஜெட்னா அவர் அழைக்கிறாங்கப்பா. ஏன்னா அவர் தான் வந்து ஃபர்ஸ்ட் டைமா நம்ம இந்தியன் ஹிஸ்டரி பட்ஜெட்டை தாக்கல் செய்யறதுனால ஃபாதர் ஆஃப் பட்ஜெட் அப்படின்றத நம்ம அழைக்கிறோம். ஓகே, ரைட்டுப்பா. அடுத்த கேள்வி என்னன்னு பார்க்கலாம். அப்ப இந்த விஷயத்தை பார்த்து எக்கனாமிஸ்ட் பத்திரிகை மற்றும் ஸ்டாண்டர்ட் சார்ட் வங்கி ஆகியவற்றின் நிறுவனர் இவர் தான், ஜேம்ஸ் வில்சன் அவர்கள். அடுத்து ஓகேங்களா, அப்போ கொஞ்சம் ஹிஸ்டரியிலேருந்து ஒரு ஓகேங்களா ஃபர்ஸ்ட் கொஞ்சம் பார்த்துருவோம், அதுக்கப்புறம் 2021 வந்துடும். ஓகே, சுதந்திர இந்தியாவின் முதல் பட்ஜெட்டை, அதாவது இடைக்கால ஓகேங்களா இடைக்கால அரசாங்கம் அப்படின்னு சொல்றோம்ல, இன்டரிம் ஓகேங்களா கவர்மெண்ட் அப்படின்னு சொல்றோம்ல, 1946 to 47 இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். ஓகே, அதுல வந்து முதன்முறையாக தாக்கல் செய்தவர் யார்? இதான் சொல்லப்படும். சுதந்திர இந்தியாவின் முதல் பட்ஜெட்டை, அதாவது இடைக்கால அரசாங்கத்தின் முதல் பட்ஜெட்டை தாக்கல் செய்தவர் யார்? மன்மோகன் சிங், ஜவஹர்லால் நேரு, ஆர்.கே. சண்முகம் செட்டி, என்.டி. திவாரி. இடைக்கால அரசின் முதல் பட்ஜெட் அவர் யாருன்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டை சேர்ந்த ஓகேங்களா கோயம்புத்தூர் மாவட்டத்தை சேர்ந்த ஆர்.கே. சண்முகம் செட்டி. ஓகேங்களா. ஆமா ஆமா அழகா சொன்னீங்க. ஓகேங்களா, கோயம்புத்தூர் தான். ஓகேங்களா, கோயம்புத்தூரை சேர்ந்தவர் தான். அழகா சொன்னீங்க, கோயம்புத்தூர் தான் அவரு. ஓகேங்களா. பாருங்க, 1947 அவர் தான் பினான்ஸ் மினிஸ்டர் ஃபர்ஸ்ட் டைம் இருந்தாரு. இந்த ஆர்.கே. சண்முகம் சுதந்திர இந்தியாவின் முதல் பட்ஜெட்டை வாசித்தார். இவர் தான் தமிழ்நாட்டின் கோயம்புத்தூரை சார்ந்தவர் அப்படின்னு சொல்றோம். கோயம்புத்தூர்ல ஸ்பெசிஃபிக்கா பொள்ளாச்சி. ஆமா, ரைட்டுமா, ரைட். கோயம்புத்தூரின் பெருமை இவர் தான். ரைட்டுப்பா. அடுத்த கேள்வி என்னன்னு பார்க்கலாம். ஒரு நல்ல கேள்வி, ஒரு அப்படியே ஒரு ஃபவுண்டேஷன்ல இருந்து அப்படியே ஆரம்பிச்சிருக்கோம் பட்ஜெட்டை. விச் ஆர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் ஆர் கரெக்ட் அபவுட் த
பட்ஜெட் புக் எல்லாம் கிடையாது. ஓகே, எல்லாத்தையும் சோர்ஸ் நம்ம செலக்ட் பண்ணி தான் எடுத்திருக்கோம். புக்கு அப்படிலாம் கிடையாது. ஓகேங்களா? பட்ஜெட் இருந்தா நம்ம எல்லா விஷயங்களும் படிச்சு நியூஸ் எல்லாம் படிச்சு தான் கேள்விகளை மாத்திருக்கோம். ஓகே, இட் இஸ் derived from லத்தீன் வேர்ட் பவுகெட் அப்படின்னு சொல்றாங்க. பவுகெட். திஸ் இயர் பட்ஜெட் வாஸ் பேப்பர்லெஸ் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம். உங்களுக்கு தெரியாது. ஓகேங்களா? பேப்பர்லெஸ். இந்த ஆண்டு பட்ஜெட் முதலாக காகிதம், ஓகேங்களா, காகிதம் இல்லாத பட்ஜெட் அப்படின்னு சொல்றாங்க. இதுல எவையெல்லாம் சரி? கொஞ்சம் கேர்ஃபுல்லா ஆன்சர்ஸ் பண்ணுங்கப்பா. இந்த பட்ஜெட்ன்ற வார்த்தை எங்கிருந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்றோம். ஓகே, லத்தீன் என்ற ஓகேங்களா வார்த்தையிலிருந்து வந்திருக்கு. அது பேர் பவுகெட் அப்படின்னு சொல்றாங்க. பவுகெட். ஓகே, ஆக்சுவலா அது வந்து பார்த்தீங்கன்னா லத்தீன் கிடையாது, பிரெஞ்சுப்பா. ஓகேங்களா? இது என்னவா? இது பிரெஞ்சு. லத்தீன் வார்த்தை இல்லை. இது கரெக்ட். பவுகெட் என்பது ரைட்டுப்பா. அது என்ன? ஓகேங்களா, எங்க இருந்து எடுத்துங்கன்னா பிரெஞ்சு. லத்தீன் கிடையாது, பிரெஞ்சு. ஓகே, செகண்ட் கரெக்ட். ஃபர்ஸ்ட் டைமா நான் வந்து பேப்பர்லெஸ் ஓகேங்களா பட்ஜெட் தான் இது. அழகா சொன்னீங்க. அதோட மீனிங் என்னவா? லெதர் பேக். பாருங்க, அதுதான் நான் அடுத்த இமேஜ் ஆட் பண்ணிருக்கேன். அப்போ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா தப்பு, செகண்ட் வந்து கரெக்ட். அப்ப நம்ம என்ன சொல்றோம்னு பாருங்க. அழகா சொன்னீங்களே. ஓகேங்களா? இது வந்து பிரெஞ்சு வேர்டு அப்படின்றோம். ஓகேங்களா? பிரெஞ்சு வேர்ட்ல இருந்தா பட்ஜெட்ன்ற வார்த்தை வந்திருக்கு. அப்படின்னா என்ன? பவுகெட் அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா? பிரெஞ்சில் பவுகெட்னா என்னவா? தோளால் செய்யப்பட்ட பர்ஸ் அல்லது பை. ஓகே, யூஸ்வலா பாத்தீங்கன்னா பட்ஜெட்டை வந்து ஓகேங்களா வெளியிட வரும்போது இந்த மாதிரி ஒரு சூட்கேஸ் தான் வந்து ஓகே எடுத்துட்டு வருவாங்க. ஓகேங்களா? தோளால் செய்யப்பட்ட ஓகேங்களா லெதர் பேக் தான் அவங்க எடுத்துட்டு வருவாங்க. ஆனா பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைமா பாத்தீங்கன்னா பினான்ஸ் மினிஸ்டர் வந்து இந்த இயர் வந்து இந்த பேக் வந்து யூஸ் பண்ணாங்களா? சொல்லுங்கப்பா. லெதர் பேக் வந்து ஓகே யூஸ் பண்ணாங்களா? ஏன்னா இப்ப வந்து நம்ம என்ன சொல்றோம்? பேப்பர்லெஸ் இல்ல. இப்ப என்ன சொல்றோம்? பேப்பர்லெஸ். ஓகேங்களா? கிரேட். ஆமா, கரெக்ட். ஆப்புப்பா. இப்ப வந்து நம்ம டிஜிட்டலா மாறிட்டோம். ஆப். ரைட். அடுத்த கொஸ்டின் பாருங்க. ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான். இது மட்டும் இடையில ஒரு பேசிக்கான விஷயம் தான். யூனியன் பட்ஜெட் ஆஃப் இந்தியா பிரசன்டட் பை ஹூம் அண்ட் விச் ஹவுஸ் ஆஃப் த பார்லிமெண்ட். யூனியன் பட்ஜெட் யாரு ஜெனரலா வந்து பிரசன்ட் பண்றாங்க? அது எங்க வந்து பிரசன்ட் பண்றாங்க? இதான் சொல்லுவோம். ரெடிங்களாப்பா? ரெடியா? கிரேட். எக்ஸலண்ட். ஓகேப்பா. யூஸ்வலா பினான்ஸ் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா தான் பட்ஜெட்டை வந்து தாக்கல் செய்யறாங்க. எங்கன்னு பாத்தீங்கன்னா லோக்சபால தான். ஓகேங்களா? லோக்சபால தான். ஆமா, கரெக்ட். ஆன் பி ஓகேங்களா பிகாஃப் ஆஃப் ஓகே பிரசிடென்ட். ஓகேங்களா? அழகா சொன்னீங்க அசோக். ஆன் பிகாஃப் ஆஃப் பிரசிடென்ட். அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஓகே, அந்த ஹிஸ்டரி வச்சுதான் ஃபர்ஸ்ட் ஒரு 10 கொஸ்டின் பா. அதுக்கப்புறம் வந்து 2021 நம்ம வந்துடலாம். இந்தியாவின் மத்திய பட்ஜெட்டை அதிக முறை வாசித்தவர் என்ற பெருமைக்கு சொந்தக்காரர் யார்? Who among the following president union budget maximum number of times? அது யாருன்னு பார்க்கலாம். how many times? ஓகேங்களா? அவரு கீழே வந்து யாரு அப்படின்றத நம்ம எல்லா விஷயங்களும் பார்த்தோம். அதிகபட்சம் எத்தனை முறை? ஓகேங்களா? மேக்சிமம் நம்பர் ஆஃப் டைம்ஸ் யாருன்னு பாத்தீங்கன்னா ஓகேங்களா 10 டைம்ஸ் 10 முறை. யாருன்னா மொரார்ஜி தேசாய் அவர்கள் தான்பா. யாருப்பா? மொரார்ஜி தேசாய் அவர்கள்லாம் 10 முறை. பி சிதம்பரம் வந்து 9 முறைப்பா. 9 டைம்ஸ். பி சிதம்பரம் அவர்கள் 9 டைம்ஸ். மொரார்ஜி தேசாய் அவர்கள் மொத்தம் 10 முறைப்பா. 10 டைம்ஸ். பாருங்க, இந்த விஷயத்தை அப்படியே எல்லாமே பார்த்துடலாம். அப்படியே இந்த விஷயத்தை பார்த்துரும். இந்தியாவில் மத்திய பட்ஜெட்டை அதிக முறை வாசித்தவர் என்ற பெருமை மொரார்ஜி தேசாயவே சேரும். அவர் காங்கிரஸ் ஆட்சி காலத்துல 2 முறை ஓகேங்களா பினான்ஸ் மினிஸ்டர் இருந்திருக்காரு. மொத்தம் 10 டைம்ஸ் 10 டைம்ஸ் வந்து பட்ஜெட்டை வந்து அவர் வந்து பிரசன்ட் பண்ணியிருக்காரு, தாக்கல் செஞ்சிருக்காரு. ஓகே, அதே மாதிரி ஸ்பெசிபிக்கா பாத்தீங்கன்னா அவருடைய பர்த்டே என்னன்னா பிப்ரவரி 29. இப்ப பிப்ரவரி 29 லீப் இயர்னு சொல்றோம். கரெக்டா? அப்ப 4 இயர்ஸ் ஒன்ஸ் தான் அவருடைய பர்த்டேவை அவர் செலிப்ரேட் பண்ணுவார். அப்ப 1964 வந்து ஓகேங்களா ஒரு முறையும், 1968 ஒரு முறையும். அவருடைய பர்த்டே அன்னைக்குன்னா பிப்ரவரி 29, அந்த மாசத்தோட கடைசி நாள் பிப்ரவரி 29 அன்றுதான் அந்த பட்ஜெட்டை வந்து தாக்கல் செய்யறாங்க. யூஸ்வலா நம்ம என்ன சொல்லுவோம்? பட்ஜெட் வந்து பிப்ரவரி மாசம் கடைசி நாள். கரெக்டுங்களா? யூஸ்வலா. இப்பதான் வந்து சேஞ்ச் ஆயிருக்கு. பிப்ரவரி 1 சொல்றோம். முன்னாடி எல்லாம் பிப்ரவரி மந்தோட கடைசி தினம் தான் ஓகே பட்ஜெட்டை வந்து தாக்கல் செய்யறாங்க. பிப்ரவரி 28.
பட் லீப் இயர்னால பிப்ரவரி 29 அன்னைக்கு அவர் தாக்கல் செஞ்சிருக்காரு. ஓகே, அவருடைய பர்த்டே பாத்தீங்கன்னா பிப்ரவரி 29 64 லீப் இயர், அப்புறம் 68 லீப் இயர். அதுல மட்டும் ஸ்பெசிபிக்கா பிப்ரவரி 29 அன்னைக்கு தாக்கல் செய்யறாரு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா பி சிதம்பரம் அவர்கள் 9 முறை தாக்கல் செஞ்சிருக்காருப்பா. ஓகேங்களா, பட்ஜெட்டை வந்து அவர் மொத்தம் 9 டைம்ஸ். அதுல பிரணாப் முகர்ஜி 8 டைம்ஸ்பா. அதுல யஷ்வந்த் சிங்கா, ஓகேங்களா, யஷ்வந்த் ராவ் சவான், சிடி தேஷ்முக் அவங்க வந்து 7 டைம்ஸ். அதுல மன்மோகன் சிங் பிரைம் மினிஸ்டர் சொல்லல, அவரும் வந்து பினான்ஸ் மினிஸ்டரா வந்தவர் தான். அவர் 6 முறை வந்து பட்ஜெட்டை தாக்கல் செஞ்சிருக்காரு. இதையும் பாத்துங்க. ஓகே, அதுல கிருஷ்ணமாச்சாரி அவரும் 6 முறை. அப்ப அதிகன்னு பாத்தீங்கன்னா யாருன்னா மொரார்ஜி தேசாய் வந்து 10 டைம்ஸ். அப்புறம் பாத்தீங்கன்னா ஓகேங்களா பி சிதம்பரம் அவர்கள், தமிழ்நாட்டை சேர்ந்த பி சிதம்பரம் 9 டைம்ஸ். இது கிளியரா பாத்துருங்க. ஓகேப்பா. சர்வீஸ் டாக்ஸ் வந்து எப்பப்பா இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க பட்ஜெட்ல? முதன் முறையாக சர்வீஸ் டாக்ஸ் வந்து எப்ப இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க? இதான் கேள்வி. ரெடிங்களா? சர்வீஸ் டாக்ஸ் முதன் முறையாக எப்ப இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க? ஓகே, பட்ஜெட்ல சர்வீஸ் டாக்ஸ் எப்படின்னா ஜூலை 1பா. ஜூலை 1 1994பா. ஓகே, ஜூலை 1 1994ல முதன் முறையாக இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. ஓகேங்களா, சர்வீஸ் டாக்ஸ். இப்ப ஜிஎஸ்டி உங்களுக்கு 2017ன்னு சொல்றோம்ல, 2017 முதல் ஓகேங்களா ஜூலை அப்படின்றத நம்ம சொல்றோம். ஆமாம்பா, ரைட். எப்ப வந்து யாருடைய கவர்மெண்ட் பா? நரசிம்மராவ் கவர்மெண்ட் பா. ஓகேங்களா, நரசிம்மராவ் கவர்மெண்ட் தானே அப்ப இருந்தது. 94 அப் டு 96 வரை நரசிம்மராவ் கவர்மெண்ட் தான். அப்போ வந்து ஃபினான்ஸ் மினிஸ்டர் மன்மோகன் சிங். கரெக்ட் பாருங்க. India around 21 years back on July 1, 1994 at the recommendation of ஓகேங்களா யாருடைய கமிட்டின்னு பாத்துங்க, ராஜா செல்லையா கமிட்டி ஆன் டாக்ஸ் ரிஃபார்ம்ஸ். ஓகே, இதுதான் முக்கியம். 1994 டாக்டர் ராஜா ஓகேங்களா செல்லையா கமிட்டி. இது 21 இயர்ஸ் பேக். இப்ப 2021ல இருக்குல்ல, அப்ப பாத்துங்க எத்தனை வருஷம். ஓகே, எஸ்டர்டே இது என்டிபிசி கொஸ்டின் பா. கிரேட் பா, சூப்பர் பா, கிரேட். ஓகே, அடுத்த கேள்வி என்னன்னு ஒரு முக்கியமான கொஸ்டின் பா. ரைட், ரெடியான்னு பாருங்க. கிரேட் நிவின். பிஃபோர் 1999 பட்ஜெட்டை வந்து ஈவினிங் 5 PM தான் பா. ஈவினிங் வந்து 5 PM தான். அத லாஸ்ட் ஒர்க்கிங் டே ஆஃப் த பிப்ரவரி நம்ம பார்த்தோம். அதனால மொரார்ஜி தேசாய் கூட என்ன பண்ணாரு, வருஷம் பிப்ரவரி 28 தான் வந்து தாக்கல் செய்வாரு. ஆனா அவருடைய பர்த்டே பிப்ரவரி 29 லீப் இயர்ல மட்டும் ஸ்பெசிபிக்கா 28 தாக்கல் பண்ணாம 29ல தாக்கல் பண்ணியிருக்காரு. சரி, அடுத்து என்ன சொல்றாங்க, திஸ் பிராக்டிஸ் என்ற 2000 வாஜ்பாய், அடல் பிகாரி வாஜ்பாய் ஆட்சி காலத்துல இந்த ஈவினிங் 5 மணிக்கு என்பது ஓகேங்களா, அதோட அது வந்து என்ன பண்ணிருக்காங்க, ஓகே எடுத்துட்டு அதுக்கு பதிலா மார்னிங் 11 o'clock வந்து பட்ஜெட்டை வந்து தாக்கல் செய்யறாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஜெட்லி வந்து பாத்தீங்கன்னா பிப்ரவரி 5ல இருந்து, அதாவது 2017ல பிப்ரவரி 5ல இருந்து அவர் பட்ஜெட்டை வந்து தாக்கல் செஞ்சாருன்னு சொல்றோம். அதுல ஜவஹர்லால் நேரு, இந்திரா காந்தி, ஓகேங்களா, அடுத்தது பாத்தீங்கன்னா அவங்க சன் வந்து ராஜீவ் காந்தி. இவங்களாம் யாருப்பா? பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியாவா இருந்தவங்க. அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஓகேங்களா ஆல்சோ வந்து ஓகேங்களா ஒரு பினான்ஸ் மினிஸ்டர் இந்த பொறுப்பையும் கூடுதலா பார்த்ததுனால அவங்க வந்து ஓகே இந்த பிரைம் மினிஸ்டர் எல்லாமே பட்ஜெட்டை வந்து தாக்கல் செஞ்சாங்க அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். இதுல எவையெல்லாம் தவறான கூற்று? இல்ல ஒண்ணு மட்டும் தப்புப்பா. இல்ல எது தவறுன்னு சொல்ல போறீங்க? ரெடிங்களா? சிம்பிளான கொஸ்டின் தான் நினைக்கிறேன். ரைட்டுப்பா, எல்லாம் ரெடிங்களா? என்னென்ன மிஸ்டேக்னு பாத்துருங்க. 3 சரியா இருக்கும், 1 தான் தப்பா இருக்கும். எது தப்பு தான் கோயிங் டு மேட்ச் இட். ஓகே, 30 செகண்ட் டைம் கொடுக்குறேன். மீண்டும் லேட்டா வந்து ஒரு முறை படிங்க, படிச்சுட்டு நீங்க ஆன்சர்ஸ் பண்ணுங்க. ஓகே, நம்ம என்னவா பார்த்தோம், பிப்ரவரி எண்டுன்னு பார்த்தோம். பட் 2017 முதல் ஓகேங்களா ரயில்வே பட்ஜெட்டும் ஓகேங்களா இந்த யூனியன் பட்ஜெட்டோட சேர்த்து வந்து நம்ம பார்க்கறோம்னு பார்த்தோம். அது வந்து பிப்ரவரி 1 பிப்ரவரி 1ஆம் தேதி முதல் நடைமுறைப்படுத்துது இங்கதான். பிப்ரவரி 1, பிப்ரவரி 5 கிடையாது, பிப்ரவரி 1 தான் கரெக்ட். பிப்ரவரி 1ஆம் தேதியிலிருந்து 2017 இருந்து அந்த ரயில்வே பட்ஜெட் சேருது இல்ல, அதுல இருந்து பிப்ரவரி 1ல இருந்தா பட்ஜெட்டை வந்து தாக்கல் செய்யறாங்க வருஷம். ஓகே, இதெல்லாம் ரைட்டு தான். ஜவஹர்லால் நேரு, இந்திரா காந்தி நம்ம என்ன சொல்லலாம், ஃபர்ஸ்ட்
ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் உமன். ஓகேங்களா? எந்த இயர்பா? ஐடியா இருக்கா? எப்ப வந்து அவங்க வந்து பட்ஜெட்டை வந்து தாக்கல் செய்யறாங்க? எந்த இயர்? இந்தியாவில் ஃபர்ஸ்ட் உமன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். எந்த இயர்? 1970பா. 1970ல கரெக்டா சொன்னீங்க. 1970ல அவங்க பட்ஜெட்டை வந்து தாக்கல் செய்யறாங்க. இவங்கெல்லாம் வந்து பிரைம் மினிஸ்டரா இருந்தாங்க. ஆல்சோ வந்து ஓகேங்களா, கூடுதல் பொறுப்பா ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி அதையும் அவங்க வச்சிருந்தாங்க. அதனால அவங்க பட்ஜெட் தாக்கல் செஞ்சிருக்காங்க. இவ எல்லாமே கரெக்ட் தான். இல்ல பிப்ரவரி 1 என்பது தப்பு. சார் பிப்ரவரி 5 கிடையாது, பிப்ரவரி 1 தான் ரைட். அட் பிரசன்ட் அந்த நடைமுறை தான் நம்ம ஃபாலோ பண்றோம். ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. நிர்மலா சீதாராமன் அவர்கள் தற்போது வரை எத்தனை ஆண்டுகளாக பட்ஜெட் தாக்கல் செய்துள்ளார்? ஓகேங்களா, 2 டைம்ஸா, 3 டைம்ஸா, 4 டைம்ஸா, 5 டைம்ஸா? இதான் சொல்ல போறேன். எத்தனை டைம்ஸ்? 3 டைம்ஸ் வராதப்பா. 2021, 2020, 2019க்கு வந்து என்ன ஆகும்னா, எலெக்ஷனுக்கு முன்னாடி ஒரு பட்ஜெட் தாக்கல் செஞ்சிருப்பாங்க. அப்புறம் எலெக்ஷன் முடிஞ்சு பிஜேபி வந்து அவங்க வின் பண்றாங்களா, அதுக்கப்புறமும் இருந்திருக்குல்லப்பா. அப்ப டோட்டலா 3 டைம்ஸ் இல்ல. 2019 எலெக்ஷன் வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கும். ஓகேங்களா, அதுக்கப்புறம் ஒரு பட்ஜெட் வந்துருக்கும். அப்ப 2020, 2021 மொத்தம் 3 டைம்ஸ் இல்ல, மொத்தம் 3 முறை. ஓகேங்களா, டோட்டலி 3 டைம்ஸ். நிறைய பேர் 2 டைம்ஸ் ஆன்சர்ஸ் பண்ணீங்க. நீங்க என்ன கவுண்ட் பண்ணீங்கன்னா 20, 21 கவுண்ட் பண்ணிட்டீங்க. ஆக்சுவலா 19ல எலெக்ஷன் நடக்குது இல்ல, எலெக்ஷன் நடந்து பிஜேபி ஆட்சிக்கு வராங்க, அதுக்கப்புறம் ஒரு பட்ஜெட். ஓகே, டோட்டலா 3 டைம்ஸ். மூணாவது முறையா 2021ல அவங்க வந்து பட்ஜெட்டை வந்து தாக்கல் செஞ்சாங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்க. The senior citizens had to file income tax, but now the income tax filing for what age has been removed? இதான் கேள்வி. ஓகேங்களா, இந்த சீனியர் சிட்டிசன்ஸா இருந்தாலும் அவங்க கண்டிப்பா வந்து ஓகேங்களா என்ன பண்ணணும், இன்கம் டேக்ஸை ஃபைல் பண்ணணும். பட் ஆனா அதுக்கு ஒரு விலக்கு வந்து இப்ப அவங்க அளிச்சிருக்காங்க. எந்த ஏஜுக்கு மேல, எந்த ஏஜுக்கு மேல இருந்தா அதுக்கு விலக்கு அளிக்கப்படும் சொல்றாங்க. கேர்ஃபுல்லா ஆன்சர்ஸ் பண்ணுங்க. இதை பேஸ் பண்ணி தான் அடுத்த கொஸ்டின். ஓகே, எக்ஸலண்ட் ஆன்சர்ஸ் பண்ணிருக்கீங்க. அபோவ் 75 இயர்ஸ். ஓகேங்களா, 75 இயர்ஸ்க்கு மேல இருக்கிறவங்களுக்கு ஓகே இன்கம் டேக்ஸ் விலக்கு வந்து அளிக்கிறாங்க. ஓகேப்பா. ஆமா ஆமா. ஆனா பாத்தீங்கன்னா என்ன சொல்ல, மாத வருவாய், ஓய்வூதியம் மற்றும் வட்டியை மட்டுமே நம்பியுள்ள 75 வயதுக்கு மேற்பட்டோர் வருமான வரி கணக்கு தாக்கல் செய்திருந்து விலக்கு அளிக்கப்படுவது. தமிழ் அப்படிதான் கொடுத்திருக்கான். பட் இங்கிலீஷ்ல நம்ம பார்க்கும்போது வந்து வெறும் இன்கம் டேக்ஸ் ஃபைலிங் ஃபார் வாட் ஏஜ் ஹஸ் பின் ரிமூவ்டு. ஓகேங்களா, ரைட். 75 இயர்ஸ். ரைட். அடுத்த கொஸ்டின் என்னன்னு பாருங்க. ரொம்ப சிம்பிளான விஷயம். லாஸ்டா தான் அப்படி பார்த்துட்டு வந்திருக்கேன். என்னன்னு பாருங்க. Regarding budget 2021, choose the correct statement. India's fiscal deficit, ஓகேங்களா, நிதி பற்றாக்குறை 2020ல இருந்து 21க்கு எவ்வளவு பெர்சன்டேஜ் இருந்ததுன்னா, இந்தியாவோட ஜிடிபில 9.5% இருக்குன்றாங்க. ரெண்டாவது பாயிண்ட் பாருங்க. நோ டாக்ஸ் ரிஃபார்ம்ஸ் ஹவ் பீன் brought this year. இந்த ஆண்டு வரி சீர்திருத்தங்கள் எதுவும் கொண்டு வரப்படவில்லை அப்படின்னு சொல்றாங்க. ரெடிங்களாப்பா? அழகா மேட்ச் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரெடியா? ரொம்ப டஃப்லாம் இல்லப்பா, சிம்பிளான விஷயம் தான். நோ டாக்ஸ் ரிஃபார்ம்ஸ் ஹவ் பீன் brought this year அப்படின்னு சொல்லியிருக்கோம். உண்மைதான், பெருசா டாக்ஸ்ல எந்த ரிஃபார்ம்ஸும் எடுத்துட்டு வரல. ஆனா நம்ம லாஸ்டா நம்ம என்னவா பார்த்தோம், 75 இயர்ஸ், மோர் தென் 75 இயர்ஸ் அந்த சீனியர் சிட்டிசன்ஸுக்கு இந்த இன்கம் டேக்ஸ் ஃபைலிங் விலக்கு அளிக்கப்பட்டதுன்னு பார்த்தோம்ல. அப்ப அது ஒரு பர்டிகுலர் வந்து ஓகேங்களா டாக்ஸ் ரிஃபார்ம்ஸ் தானே, இங்க அது வந்து ஒரு டாக்ஸ் ரிஃபார்ம்ஸ் தானே. அப்போ அது இங்க தவறானது பாரு. நோ டாக்ஸ் ரிஃபார்ம்ஸ் என்பது தவறு. ஒரு ரிஃபார்ம் கண்டிப்பா இருந்திருக்கு. ஓகே, இது கரெக்ட் தான். இந்தியாவோட ஜிடிபில 9.5% அளவு நிதி பற்றாக்குறை இருக்கு. எப்பப்பா? 20 to 21க்கு. இது 21ல இருந்து 22க்கு இந்த பற்றாக்குறை என்னவா இருக்கலாம், அதுவும் ஒரு கேள்வியா கேட்டிருக்கேன். அது வந்து எஸ்டிமேட் பண்ணியிருக்காங்க. அதுவும் ஒரு எஸ்டிமேட் பண்ணியிருக்காங்க, என்னன்றதை பார்க்கலாம். பாருங்க, அதுதான் அடுத்த கொஸ்டின். பிஸ்கல் டெபிசிட் பார்த்தோம். இந்தியாவோட ஜிடிபில
9.5% வந்து ஜிடிபியில ஓகேங்களா நமக்கு வந்து நிதி பற்றாக்குறை இருக்கு 20 to 21 போன வருஷத்துல இந்த வருஷத்துக்கு. இப்ப அடுத்த பினான்சியல் இயர்ல 2021 இருந்து 22 எவ்வளவு நிதி பற்றாக்குறையாக இருக்கும் என எஸ்டிமேட் பண்ணிருக்காங்க, கணக்கீடு செய்யப்பட்டுள்ளது. சூப்பர், ஞாபகம் வச்சு 9.5% இப்ப பற்றாக்குறை ஓகே வந்திருக்கு. பிஸ்கல் டெபிசிட் ஓகேங்களா பட்ஜெட்ல துண்டு விழுந்திருக்கு 9.5%. பட் இது வந்து 2021 to 22 எவ்வளவு துண்டு விழலாம் அப்படின்னு சொல்றாங்கன்னா 6.8%. ஆமாப்பா, நீங்க அப்புறம் கூட பார்க்கலாமா. ஜஸ்ட் என்னோட ப்ரொஃபைல் போங்க, ப்ரொஃபைல் போனீங்கன்னா உங்களுக்கு ஸ்பெஷல் கிளாஸ்ன்னு இருக்கும். ஃபர்ஸ்ட் பிளஸ் கோர்ஸ், அதுக்கே ஸ்பெஷல். நீங்க ஸ்பெஷல் கிளாஸை கிளிக் பண்ணீங்கன்னா அது கீழே நம்ம லேட்டஸ்டா எடுத்து எல்லாமே காமிக்கும். ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. இது வந்து ஓகேங்களா கேள்வி கிடையாதுப்பா. இல்லப்பா, ஒன்றும் இல்லைம்மா. இப்போ நமக்கு இப்போ அட் ப்ரெசன்ட் ஃபினான்ஷியல் இயர் வந்து பார்த்தீங்கன்னா 20 to 21 தான் இருக்கும். நம்ம ஏப்ரல் 1ல இருந்து ஓகேங்களா 2021 தான் நெக்ஸ்ட் ஃபினான்ஷியல் இயர் வந்து ஓகேங்களா ஸ்டார்ட் ஆகுதுமா. போன ஓகேங்களா பட்ஜெட் பிரகாரம் எவ்வளவு வந்து இதுவரை பட்ஜெட்ல வந்து நிதி பற்றாக்குறை வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவோட பட்ஜெட்ல 9.5% அளவுக்கு வந்திருக்கு. பட் அடுத்த ஓகேங்களா நெக்ஸ்ட் ஃபினான்ஷியல் எப்போ ஆரம்பிக்குது, ஏப்ரல் 1ல இருந்து அடுத்த 2022 மார்ச் 31 வரைக்கும் எவ்வளவு நிதி பற்றாக்குறை நம்மளால இப்ப சொல்ல முடியாது இல்ல. அப்ப அந்த பட்ஜெட் வரும்போது நமக்கு தெரியும். அதனால ஒரு எஸ்டிமேட் பண்ணி சொல்றாங்க, ஓ இவ்வளவு பற்றாக்குறை வாய்ப்பு இருக்கு, ஸோ இவ்வளவுதான் வரும்லாம் நமக்கு தெரியாது. சும்மா ஒரு எஸ்டிமேட் பண்ணி சொல்றாங்க, இவ்வளவு வரக்கூடும் அதுதான் அவங்க சொல்றாங்க. சரிம்மா, இது ஒண்ணும் இல்லம்மா, இது வந்து கொஸ்டின்லாம் கிடையாதுப்பா. ஓகேங்களா பில்லர்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க, ஒரு 6 பில்லர்ஸ் சொல்லியிருக்காங்க. 6 pillars ஆஃப் த பட்ஜெட். அது என்னென்ன பில்லர்ஸ்ன்னு பாத்துங்க. ஓகே, 6 முக்கிய துறைகளுடைய தூண்கள். அது என்னென்ன தூண்கள் பாயிண்ட பார்த்து வச்சுங்க, யூஸ்ஃபுல் தான். ஓகேங்களா, ஆமாம்பா, லாஸ்ட் டைம் வந்து 4 பில்லர்ஸ் சொல்லியிருந்தாங்க, இப்ப 6 பில்லரா சொல்லியிருக்காங்க. அதுல ஃபர்ஸ்ட் என்ன, ஹெல்த் அண்ட் வெல்பீயிங், சுகாதாரம் மற்றும் நல்வாழ்வு தான் முதல். அதுக்காக தான் அதிகமா ஓகேங்களா என்ன பண்ணிருக்காங்க ஓகேங்களா அமௌண்ட் வந்து ஓகே ஒதுக்கி இருக்காங்க. அப்புறம் நிதி மூலதனம் மற்றும் உள்கட்டமைப்புப்பா, பிசிக்கல் அண்ட் பினான்சியல் கேபிட்டல், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இது ரெண்டாவது. வளர்ச்சிக்கான நோக்கங்கள்பா. ஓகேங்களா, அடுத்தது மனித மூலதனத்திற்கு ஓகேங்களா புத்துயிர் ஊட்டுதல். அடுத்து 4வது இனோவேஷன் அண்ட் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் பா, அது புதிய கண்டுபிடிப்புகள், ஆராய்ச்சி மற்றும் மேம்பாடு. கடைசியா பாத்தீங்கன்னா குறைந்தபட்ச அரசு ஆனா அதிகபட்சம் நிர்வாகம் பா, மினிமம் கவர்மெண்ட் மேக்சிமம் கவர்னன்ஸ். செயல் தான் எங்கள்கிட்ட இருக்கும் அப்படின்றாங்கப்பா. ஓகேங்களா, பேச்சை விட செயல் தான் அதிகமாக தான் சொல்றாங்க. குறைந்தபட்ச அரசு மற்றும் அதிகபட்ச நிர்வாகம், அதுதான் அவங்க சொல்ல வராங்க. இதுதான் வந்து 6 pillars பா. இது பாத்துங்க, கேள்வியா கேட்கல, உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷனாக நான் கொடுத்துருக்கேன், ஒரு தகவலாக கொடுத்துருக்கேன். அந்த 6 பில்லர்கள் என்னன்னு பாத்துங்க. அடுத்த கேள்வி பாருங்க, இந்த பட்ஜெட் 2021ல அந்த ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் சொல்றாங்கல்ல, இப்ப 74% இன்சூரன்ஸ் செக்டர்ல எடுத்துட்டு வந்திருக்காங்க. அப்ப எவ்வளவு பெர்சன்டேஜ் இதுக்கு முன்னாடி இருந்தது, அது இப்ப 74% மாத்திருக்காங்க. அப்ப இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸா என்ன இருந்தது, இது மட்டும் ஆன்சர்ஸ் பண்ணிட்டு அதுக்கு வந்துடலாமே. எக்ஸலண்ட். அப்ப முன்னாடி 49% இருந்ததுப்பா இன்சூரன்ஸ் செக்டர்ல. எஃப்டிஐ ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் சொல்றாங்க, முன்னாடி 49%, இப்ப 74% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இந்த விஷயத்த பாத்துங்க. ஆமா, இன்சூரன்ஸ் ஆக்ட் என்னவா 1938. மோனிகா பாத்துங்கம்மா, இந்த 6 பில்லர்ஸ் தான் சொன்னேன். இந்த 6 தூண்கள் எவை அப்படின்னு நம்ம கொடுத்தோம். இது கொஸ்டினா கேட்கல, ஒரு இன்ஃபர்மேஷனா கொடுத்துருக்கேன். அந்த 6 பில்லர்ஸுமே கொடுத்துருக்கேன். ஓகே தானே மோனிகா? ஓகே, அப்படியே அடுத்த கொஸ்டின் போயிடலாம். வாட் இஸ் த பட்ஜெட் 2021 அலோகேஷன் ஃபார் த இந்தியன் ரயில்வேஸ்? இந்தியன் ரயில்வேஸ் முன்னாடிலாம் ரயில்வே பட்ஜெட் தனியா வரும், 2017 இருந்தா அது மெர்ஜ் ஆயிருக்கு அப்படின்றத நம்ம பார்த்தோம். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் இந்தியன் ரயில்வே பட்ஜெட் 1924 இது எல்லாமே பார்த்தோம். இந்த இந்தியன் ரயில்வே பட்ஜெட் 2020ல
எவ்வளவு வந்து ஓகேங்களா ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க, இதான் சொல்ல போறேன். எவ்வளவு க்ரோஸ், ஓகேங்களா, இதான் சொல்ல போறேன். எவ்வளவு லட்சம் கோடிகள், நீங்க அப்படி கூட சொல்லலாம், ஷார்ட் ஆகணும் ஞாபகம் வச்சுங்க. எவ்வளவு லட்சம் கோடிகள், 1.1 lakhs crores-ஆ, 2.1 lakhs crores-ஆ, இல்ல 1.41 lakhs crores-ஆ, இல்ல 3 lakhs crores-ஆ, இப்படி கூட ஞாபகம் வச்சுங்க. ஸ்டார்ட் பண்ணுங்க. ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயங்கள் தான் இப்போதைக்கு கேட்டிருக்கேன். தேவைன்னா இன்னொரு ஒரு பார்ட் ஒரு கிளாஸை போடும். ஓகேப்பா, எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா இந்த 1.1 lakhs crores தான்ப்பா. ஓகேங்களா, இவ்வளோ கோடிகளை வந்து ஓகேங்களா ஒதுக்கி இருக்காங்க. ரைட்டுப்பா, இதுதான்ப்பா. இந்த பட்ஜெட் 2021 அலோகேட்ஸ் இதுதான். ஸோ 1,10,000 ஓகே 55 crores. ஓகே 1,10,055 crores ஃபார் த இந்தியன் ரயில்வே. இதை பார்த்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இல்லை நேஷனல் ரயில் பிளான், இதை பேஸ் பண்ணி பின்னாடி கேள்வி வருது, அதனால அதை அங்கே பார்த்துக்கலாம். அடுத்த கொஸ்டின் ரொம்ப முக்கியமான கொஸ்டின் பா. வேக்சின் பத்தி நம்ம நிறைய சொல்றோம், ஓகேங்களா. COVID-19க்கான வேக்சின், அதற்காக எவ்வளவு பட்ஜெட்ல வந்து ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க, ஓகேங்களா. COVID-19 இந்த வேக்சின் சொல்றோம்ல, அதற்காக எவ்வளவு ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க. இதுவரை நீ படிக்கலாம் கூட பரவாயில்ல, எனக்கு அப்படியே நீ செஷன் அட்டன் பண்ணா கூட யூஸ்ஃபுல் தான். முக்கியமான விஷயங்கள் எல்லாம் பட்ஜெட்ல கவர் ஆயிடும். 35,000 கோடிபா, ஓகேங்களா. எவ்வளவு ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க, 35,000 crores இவ்வளவு வந்து ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க. அடுத்த கேள்வி பாருங்க, ரொம்ப முக்கியம் நமக்கு. எங்கு பன்னோக்கு கடல் பாசி பூங்கா ஒன்றை ஏற்படுத்த நிதி ஒதுக்கீடு செய்யப்படுகிறது? A multi-purpose seaweed park will be set up in which state? தமிழ்நாடு, கேரளா, ஆந்திர பிரதேஷ், கர்நாடகா. எந்த ஸ்டேட்ல சீவீட் பார்க் வருது? சூப்பர்பா, கிரேட். நமக்கு முக்கியம், அது இம்பார்ட்டன்டாவே உங்களை சொன்னேன். எங்கன்னா தமிழ்நாட்டுல தான் வருது இந்த சீவீட் பார்க் அப்படின்றது, தமிழ்நாட்டுல தான் வருது. அடுத்த கொஸ்டின் பாருங்க, ரொம்ப இதுவும் முக்கியம் தான் நமக்கு, ஓகேங்களா. சென்னை மெட்ரோ ரயில் பாதை ஃபேஸ் 1 போயிட்டு இருக்குவா, இல்ல ஃபேஸ் 2க்காக எவ்வளவு அமௌண்ட்டை வந்து ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க? இதுல அகைன் வந்து எவ்வளவு டிஸ்டன்ஸ் வந்து கூடுதலா செய்து 118 கிலோமீட்டர், 118.9 அரௌண்ட் வந்து 119 கிலோமீட்டர் தொலைவுக்கு இது அமைக்கப்படும் சொல்லியிருக்காங்க. இதற்காக எவ்வளவு பட்ஜெட்ல நிதியை ஒதுக்கியிருக்காங்க, இதான் கொஸ்டின் தான். ஓகே, சென்னை மெட்ரோ ரயில் இதுக்காக, இது ஃபேஸ் 2 அப்படின்றத நம்ம சொல்றோம். இதற்காக எவ்வளவு கோடிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது? ஓகேவா, எக்ஸலண்ட்பா. அப்ப எவ்வளவு ஞாபகம் வச்சுங்க, அரௌண்ட் 63 crores பா, ஞாபகம் வச்சுங்க. 63,000 கோடி, 63,246 crores. ஸோ கிளியரா படிச்சிருங்க. 63,246 கோடி ரூபாய் இந்த பட்ஜெட்ல மெட்ரோ ரயில் ஃபேஸ் 2க்காக ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க. இதுல எவ்வளவு டிஸ்டன்ஸ் வந்து அந்த ரயில் பாதை அமைக்கப்படுகிறதுனா ஒரு 119 கிலோமீட்டர் தூரத்துக்கு வந்து அமைக்கிறாங்க. அடுத்தது பாருங்க, how much funds are allocated health? நம்ம ஹெல்த்ல ஆல்ரெடி பார்த்தோம், 35,000 கோடி வந்து எதுக்காக பார்த்தோம், ஓகேங்களா, தடுப்பூசி அப்படின்றத நம்ம ஓகேங்களா பார்த்தோம், வேக்சினுக்காக பார்த்தோம். 35,000 கோடி ஒதுக்கீடு. ஸோ அந்த 35,000 கோடி சேர்த்துதாம இதுல வருது. இந்த ஹெல்த்துக்காக எவ்வளவு வந்து மொத்தமாக ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது, இதான் சொல்லணும். சுகாதாரம் மற்றும் நல்வாழ்வு துறைக்கு எவ்வளவு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது, இதான் சொல்ல போறீங்க. எவ்வளவு லேக்ஸ் க்ரோஸ், ஷார்ட்டா ஞாபகம் வச்சுங்க. 2.23 lakhs crore-ஆ, இல்ல 2.87-ஆ, இல்ல 1.97 lakhs crores-ஆ, இல்ல 1.10 lakhs crores-ஆ, எவ்வளவு மொத்தமாக நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது? எவ்வளவு லட்சம் கோடி? இதுலேதான் 35,000 கோடியும் அந்த வேக்சின், ஓகேங்களா, வேக்சின் சொல்றாங்க, COVID-19 வேக்சின் இதுலயே தான் சேரும், இன்க்ளூட் ஆகும். 2.23 lakhs crores பா. எவ்வளவு ஒதுக்கீடு செஞ்சிருக்கான்னு பாத்தீங்கன்னா 2.23 lakhs crores.
இல்லம்மா, சும்மா ஒரு அப்ராக்சிமேட்டா தெரிஞ்சுங்க. ஏன்னா இப்பதான் பட்ஜெட் பார்த்ததுனால பார்த்துடுறோம். ஓகேங்களா? ரைட். இப்பயே பார்த்து வச்சது நல்லதுதான். ஓகேங்களா? ஸோ நமக்கு டைம் நெறைய இருக்கு. அப்புறம் கூட ஒரு அப்ராக்சிமேட்டா உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா பார்த்துக்கணும். ஓகேங்களா? இப்ப இன்னைக்கு கிளாஸ்ல ரொம்ப இம்பார்ட்டன்ட் விஷயங்கள் தான் உங்க ஆட் பண்ணியிருக்கேன். ஓகேம்மா. 2.23 லேக்ஸ் குரோஸ். இதுல தான் 35,000 குரோஸும் இதுல தான் இன்க்ளூட் ஆகுது. அந்த COVID-19 வேக்சின். ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஒரு நல்ல கொஸ்டின் பா. அந்த ஹெல்த் அப்படின்னு பார்த்தோம். எவ்வளவு வந்து ஓகேங்களா ஸ்பெண்ட் பண்றாங்கன்னு பார்த்தோம்ல. அது பேஸ் பண்ணி இல்ல இது ரயில்வே பேஸ் பண்ணி ஒரு கொஸ்டின் பா. ஃபினான்ஸ் மினிஸ்டர் சேஸ் இந்தியன் ரயில்வேஸ் ஹஸ் பிரிப்பேர்ட் எ நேஷனல் ரயில் பிளான் ஃபார் இந்தியா அப்படின்னு சொல்றாங்க. இந்திய தேசிய ரயில் திட்டம் அப்படின்னு ஒண்ணு வந்து தயாரிக்கப்பட்டுள்ளதுன்னு சொல்றாங்க. அது பாத்தீங்கன்னா 2030 ஓகேங்களா 2030 ஒரு இலக்காக கொண்டு அந்த திட்டத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. அதுல முக்கியமா அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா பிரிங்கிங் டவுன் ஏ லாஜிஸ்டிக் காஸ்ட்பா, அதாவது சிறப்பு சரக்கு ஓகேங்களா வழித்தடங்களை உருவாக்குவது அப்படின்றாங்க. அதுல பினான்ஸ் மினிஸ்டர் பாத்தீங்கன்னா 100% எலக்ட்ரிபிகேஷன் பிராட் கேஜ் அப்படின்னு சொல்றாங்க. ஃபுல்லாவே என்ன பண்றாங்க ஓகேங்களா எலக்ட்ரிபிகேஷனை மாத்துறாங்க. அவருடைய டார்கெட் இயர் வந்து டிசம்பர் 2025க்குள்ள சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. அதே மாதிரி மெட்ரோ ரயில் வந்து ஆல்ரெடி இந்தியா முழுவதும் 702 கிலோமீட்டர் இருக்கு. இப்போ ஒரு 1016 கிலோமீட்டர் வந்து அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்ல இருக்கு. இதெல்லாம் ரயில்வே பத்தி அவங்க முக்கியமா ஓகேங்களா சொன்னது. ஓகேங்களா. இதுக்கு முன்னாடி கூட நம்ம பார்த்தோம் எவ்வளவு லேக்ஸ் குரோஸ் வந்து இந்த ரயில்வேக்காக ஒதுக்கீடு செஞ்சிருக்கான்னு ஒரு கேள்வியை பார்த்தோம். ரைட்டுப்பா. ரெடிங்களாப்பா? இதுல எது ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட் பா, எது தவறான கூற்று? ரெடியா? ஐடியா இருக்கா? கொஞ்சம் பட்ஜெட்டை பத்தி வாசிச்சீங்கன்னா முக்கியமான விஷயம் தான் நான் கொடுத்துருக்கேன். ரொம்ப ஓகே டேட்டா வச்சு கேள்விகள் ஒன்றும் இல்லை. டேட்டால மிஸ்டேக் பண்றாவே நான் கொடுக்கல. ஓகேவா? இதுல பாத்தீங்கன்னா மெட்ரோ ரயில் ஆல்ரெடி 702 கிலோமீட்டர் இருக்குப்பா. இந்த 1016 இதெல்லாம் கரெக்டுப்பா. அதே மாதிரி வந்து நேஷனல் ரயில் பிளான் ஒன்று ஓகேங்க, அந்த பிளான் ஒரு திட்டத்தை அறிமுகப்படுத்திருக்காங்க. அவருடைய இலக்கு வந்து 2030 ரைட்டுப்பா. இது டிசம்பர் 2023க்குள்ள டிசம்பர் 2023க்குள்ள 100% எலக்ட்ரிபிகேஷன் ஆஃப் பிராட் கேஜ்பா. ஓகேங்களா 100% மின்மயமாக்கப்படும் எப்பவா 2023க்குள்ள. அப்ப இதுதான் தவறான கூற்றுப்பா. ஆப்ஷன் சி. ஓகே 2023க்குள்ள இந்த விஷயத்த பார்த்தாங்க. அடுத்த கொஸ்டின் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நமக்கு, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம இதுவரை உங்களுக்கு சென்சஸ் வந்து உங்களுக்கு தெரியும் எவ்ரி 10 இயர்ஸ் இந்த கதைலாம் நம்ம சொல்றோம். அந்த சென்சஸ் வந்து ஃபர்ஸ்ட் டைமா டிஜிட்டல் சென்சஸ் அப்படின்னு சொல்றோம். இந்த 2021 சொல்றாங்க, இது வந்து டிஜிட்டல் சென்சஸ் அப்படின்னு சொல்றோம். அதற்காக எவ்வளவு கோடி வந்து ஓகேங்களா ஒதுக்கி இருக்காங்க இந்த பட்ஜெட்ல? ரெடிங்களாப்பா? ரெடியா? ஓகே, சென்சஸ் உங்களுக்கு தெரியும் எவ்ரி 10 இயர்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஒவ்வொரு 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை சென்சஸ் இருக்கு. அந்த சென்சஸ் நம்ம என்ன சொல்றோம், இதான் ஃபர்ஸ்ட் டிஜிட்டல் சென்சஸ். அதற்காக எவ்வளவு கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது? இதான் கொஸ்டின். சொன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் போட்டிருக்கு. ரொம்ப இன்டெப்தா நான் போல உங்களுக்கு. டிஎன்பிஎஸ்சிக்கு உள்ள விஷயங்கள் தெரிஞ்சாவே போதும், மேக்ஸிமம் எனஃப். ஓகேவா? அப்ப எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா ஞாபகம் வச்சு 3500 கோடி கிட்ட ஞாபகம் வச்சுங்க. 3578 crores. ஓகே 3578. ஓகேங்களா எவ்வளவா? 3578. ஓகேங்களா. சென்னையில மெட்ரோ ரயிலுக்கு 6400 கோடி கிட்ட நம்ம பார்த்தோம். ரைட். அடுத்த கொஸ்டின் என்னன்னு பாருங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான், நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஒரு சென்ட்ரல் யூனிவர்சிட்டி வந்து ஒரு பர்டிகுலர் யூடில வந்து ஓகேங்களா ஸ்டார்ட் பண்றாங்க. உங்களுக்கு தெரியும் புதுசா யூடி வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீர், லடாக் இதெல்லாம் சொல்றோம். அதுல பர்டிகுலரா ஒரு சென்ட்ரல் யூனிவர்சிட்டி வந்து ஓகேங்களா வரப்போகுது. ஓகேங்களா அது எங்க வரப்போகுது, எந்த யூடில வரப்போகுது, இந்த பட்ஜெட்ல எந்த ஓகேங்களா சென்ட்ரல் யூனிவர்சிட்டியா வந்து அதை அறிவிச்சிருக்காங்க. இதான் சொல்ல போறேன். ஓகேவா கிரேட். எங்கன்னா லடாக்பா. லடாக்கோடைய கேபிட்டல் எதுபா? லடாக்கோடைய கேபிட்டல் எது? அழகா சொன்ன லே. எங்க வருது? லே. இங்கதான் வருது.
ஓகேங்களா. லடாக்கோட கேபிட்டல் எங்கப்பா? லே. இங்கதான் வந்து சென்ட்ரல் யூனிவர்சிட்டி வந்து அமைக்க போறாங்க. இந்த பட்ஜெட்ல அறிவிச்சது இதுதான். எந்த யூனியன் டெரிட்டரி அப்படின்னு பாத்தீங்கன்னா லடாக். ஓகேங்களா. லடாக் தலைநகர் லேயில் புதிய மத்திய பல்கலைக்கழகம் தொடங்கப்படுகிறது. இது கிளியரா பாத்துருங்க. ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. த ஒன் நேஷன் ஒன் ரேஷன் கார்டு. ஓகே 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 ஓகே, கரெக்டுப்பா. சம்மர் வின்டர் அப்படின்னு நம்ம பிரிப்போம். கரெக்ட் சார். ஓகே, ஒன் நேஷன் அண்ட் ஒன் ரேஷன் கார்டு ஸ்கீம் ஹாஸ் பின் இம்ப்ளிமெண்டட் பை ஹவு மெனி ஸ்டேட் ஆர் யூடி? மொத்தம் எத்தனை ஸ்டேட் பை? 28 ஸ்டேட்டா? யூடி எத்தனை சொல்றேன்? 8. மொத்தம் 36 டோட்டலா. ஓகேங்களா. இதுல வந்து இந்த எத்தனை ஸ்டேட் யூடி சேர்த்து அட் பிரசன்ட் இந்த ஒன் நேஷன் ஒன் கார்டு திட்டமானது இருக்கு? இதுதான் கேள்வி. ஓகே, இதுவரை ஒன் நேஷன் ஒன் கார்டு இந்த திட்டமானது ஒரே நாடு, ஓகே ஒரே கார்டு இந்த திட்டமானது 32. ஓகே, 32. இன்னும் வந்து எத்தனை ஆட் ஆகணும்னா 4 மோர் ஸ்டேட்ஸ் அண்ட் யூடிஸ் தான் வந்து ஆட் பண்ணணும். ஓகேங்களா. தமிழ்நாடு வந்து எப்பப்பா இதுல சேர்ந்தது? இந்த ஒன் நேஷன் ஒன் கார்டு. சூப்பர் சரவணா, அதான் கேட்க வந்து நீங்களே சொல்லிட்டீங்க. ஓகே, ஒன் நேஷன் ஒன் கார்டு திட்டத்துல தமிழ்நாடு எப்பொழுது சேர்ந்தது? அக்டோபர் 1. ஓகேங்களா. தமிழ்நாடு எப்பொழுது என்னன்னா அக்டோபர் 1, 2020. ஓகே, எத்தனாவது ஸ்டேட் பா சரவணகுமார்? 11th ஸ்டேட் அது இந்த தமிழ்நாடு. ரைட்டுப்பா. ஓகே, அக்டோபர் 1 டேட் முக்கியம், ஞாபகம் வச்சுங்க. ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. த கவர்மெண்ட் வில் பி லான்ச்சிங் பிரைம் மினிஸ்டர் ஓகேங்களா ஆத்ம நிர்பார் ஸ்வச் ஓகே ஸ்வத் பாரத் யோஜனா. உங்களுக்கு தெரியும் ஆத்ம நிர்பார் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். ஓகே, இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு இந்த ஹெல்த் ஸ்கீமையே இதுல வந்து ஓகேங்களா ஆட் பண்ணிருக்காங்க. ஆத்ம நிர்பார் ஸ்வச் பாரத் யோஜனா வித் ஹவு மச் அவுட்லே ஓவர் 6 years அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா. ஓகே, ஆத்ம நிர்பார் ஸ்வஸ்த் பாரத் யோஜனா ஓகேங்களா. அவுட்லே ஓவர் 6 years 64,180 கோடி வந்து ஒதுக்கியிருக்காங்க. 64,180 crores வந்து ஓகே ஒதுக்கியிருக்காங்க. இது பார்த்துருங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா நேஷனல் இல்ல அடிஷன் டு நேஷனல் ஹெல்த் மிஷன் இதுலயே வந்துடும். அதுல 17,000 வந்து ரூரல் ஓகேங்களா. 11,000 வந்து அர்பன் ஹெல்த் கேர் சென்டர்ஸ் அப்படின்றாங்க. ஓகேங்களா. ஹெல்த் சென்டர்ஸ் எத்தனைன்னு பாருங்க. ரூரல்ல 17,000, அர்பன்ல ஒரு 11,000. ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஓகேங்களா. சுகாதாரத்துறை அப்படின்னு சொல்றேன். ஹெல்த் இதை பேஸ் பண்ணி ஒரு கொஸ்டின் பா. இதுல எது வந்து ராங் ஃபேக்ட்ஸ்? இதுல எது ராங்? ஓகே ஓகே ஓகே, நம்ம வந்து நம்ம என்ன பார்த்தோம்னா பிரெஞ்சுல இருந்தா அந்த பட்ஜெட் என்ற வார்த்தை வந்தது அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஓகேங்க, அது பர்டிகுலரா ஆக்ஸ்போர்ட் டிக்ஷனரியாவா? ரைட் 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 ரைட்டுப்பா. ஓகே, சுகாதாரத்துறைக்கு ஓகே 2.23 லட்சம் கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது அப்படின்னு பார்த்தோம். ஓகேங்களா. இது வந்து கடந்த ஆண்டை விட 237% அதிகமாக இருக்குன்னு சொல்றாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா காற்று மாசுபட்டு வந்து ஓகேங்களா ஏர் பொல்யூஷன் இருக்குல்ல அதை கட்டுப்படுத்த கண்ட்ரோல் எடுத்து வர 2,217 கோடி வந்து ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க. இந்தியாவில உலக சுகாதார அமைப்பின் ஒரு கிளை ஒரு பிரான்ச்சையை வந்து உருவாக்குறாங்களாம். இதுல எது தவறான கூற்றுப்பா? ரெடிங்களா? மேட்ச் பண்ணிட்டீங்களா? முக்கியமான விஷயத்தை தான் நான் மிஸ்டேக்கா கொடுத்துருக்கேன். அது என்ன முக்கியமான விஷயம் அப்படின்றத பார்ப்போம். ஓகே, ஒரு கிளை ஒன்று ஸ்டார்ட் பண்றாங்க. ரைட்டு தான்பா. ஓகேங்களா. வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் உலக சுகாதார அமைப்பின் கிளை ஒன்று உருவாக்கப்படுகிறது. ரைட்டு தான், பட்ஜெட்ல சொல்லியிருக்காங்க. இது கரெக்டுவா. இது வந்து 237 இல்லாதவன் 137. எவ்வளவு இது? 137%. அழகா சொன்னீங்க. 137% அதிகம். போன ஓகேங்களா பட்ஜெட்டை கம்பேர் பண்ணும்போது இந்த வாட்டி ஹெல்த்துக்காக எவ்வளவு கூடுதலா, ஏன்னா இந்த COVID-19க்காக உங்களுக்கு தெரியும் ஓகேங்களா வேக்சினுக்கே 35,000 கோடி வந்து இன்வெஸ்ட் ஓகேங்களா நம்ம என்ன பண்ணிருக்காங்கன்னா ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க. அதுல 137% அதிகம் பா. அப்படியே 100% டபுள் பா. ஓகேங்களா. போன வாட்டி எவ்வளவு ஸ்பெண்ட் பண்ணாங்களோ அது மாதிரி டபுள், மோர் தென் டபுள். அதான் 137%
கூடுதலாக அவங்க செலவு பண்றாங்க. அடுத்தது பாருங்க, ஓகே, ஃபினான்ஸ் மினிஸ்டர் வந்து ஓகேங்களா இந்த பட்ஜெட்ல என்னென்ன திருக்குறள்களை வந்து சொன்னாங்க, இந்த விஷயத்தை நல்லா பாத்துங்க. உன்னை ஏற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் வல்லது அரசு அப்படின்ற ஒரு திருக்குறளை ஒண்ணு சொன்னாங்க. ஓகேங்களா, அது என்ன அதிகாரத்துல வருது? இறைமாட்சி அப்படின்னு ஒரு அதிகாரத்துல வருது. இதை பாத்துங்க. ஓகேங்களா, இதோடைய மீனிங் என்ன அப்படின்னு உங்களுக்கு தெரியும். பொருள் வழும் ஓகேங்களா வழிகளை மேன்மேலும் ஓகேவா பொருள் வழிகளும் சேர்த்தல் காத்தல் காத்தவற்றை ஓகேங்களா செலவு செய்தலும் வல்லவன் அரசு. இது மீனிங் இது சரியா இல்லாத மாதிரி இருக்கவா? ரைட்டா இருக்கா? ஓகே, அதே மாதிரி பாத்தீங்கன்னா இன்னொரு திருக்குறள் வந்து ஓகேங்களா என்ன சொல்லியிருந்தாங்க? பிணியின்மை செல்வம் விளைவின்பம் ஏமம் அணி என்பது நாட்டி வைந்து. அந்த 5 வந்து ஓகே என்னென்னலாம் இருக்கணும்னா நாட்டுல ஓகேங்களா நோய் இல்லாமல் ஓகேங்களா இருக்கணும். அப்புறம் செல்வம், விளைபொருள், வளம், இன்ப வாழ்வு. இந்த 4 தான், இந்த 5 தான் ஒரு நாட்டிற்கு அணிகலன்கள் அப்படின்றத அவங்க சொல்றாங்க. ஓகேப்பா, அடுத்த கொஸ்டின் என்னன்றத பார்க்கலாம். அப்ப அந்த 2 திருக்குறள் என்னென்ன அப்படின்னு கிளியரா பாத்துருங்கப்பா. Okay, the Union Budget 2021 to 22 increased the agricultural credit target to what amount for financial year 2022? 2021-2022 அதான் சொல்லியிருக்காங்க. விவசாய கடன்கள் தர நடப்பாண்டில் இலக்கு நிர்ணயிக்கப்பட்டது. எவ்வளவு தொகை? எவ்வளவு தொகை விவசாயி கடன்கள் எவ்வளவுன்னு சொல்ல பாருங்க. ஓகேவா, விவசாய கடன்கள் 16.5 lakhs crores பா. ஓகேங்களா, விவசாயிகளுக்கு கடன்கள் கொடுக்க எவ்வளவு நிதினா 16.5 lakhs crores. அடுத்த கொஸ்டின் பாருங்க. The custom duty on the imported solar inverters ஓகேங்களா solar inverters has been increased from first 5% இருந்தது. ஓகேங்களா, இப்ப வந்து அது என்னவா வந்து மாத்திருக்காங்க, இதான் சொல்ல போறேன். எவ்வளவா இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க? அது சுங்க வரிபா. இறக்குமதி செய்யப்பட்ட சோலார் இன்வெர்டர்கள் முன்னாடி 5% வந்து டாக்ஸ், இப்ப அது என்னவா மாத்திருக்காங்க? அந்த சுங்க வரிய இதான் சொல்ல போறேன். ஓகே, அதனால இன்னைக்கு ஒரு பார்ட் தான் போட்டிருக்கேன். அதே மாதிரி இந்த வீக்கெண்ட்ல இன்னொரு பார்ட்டும் பேஸ் பண்ணி யூனியன் பட்ஜெட்டை பேஸ் பண்ணி ஒரு கேள்விகள் பார்க்கலாம். ஓகே, எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா ஓகேங்களா 20% பா. ஓகேங்களா, எவ்வளவுனா 5% இருந்தது, இப்ப 20% மாத்திருக்காங்க. ஓகேங்களா, 20% மாத்திருக்காங்க. ஆமாம்பா, ஆமாம் கரெக்ட். சோலார் லேட்டன் தான் 5% to 15%. அழகா சொன்னீங்க, அந்த இன்ஃபர்மேஷன் நான் கொடுத்துருக்கேன். The government has introduced how much custom duty on cotton? முன்னாடி 0% இருந்ததுப்பா. இது நம்ம இந்தியாவில் இருக்கிற விவசாயிகளுக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி தரக்கூடிய செய்திப்பா. ஓகேங்களா, அப்போ இறக்குமதி பண்ணா அதிகமான வரி வரும் அப்படின்னு வாங்க மாட்டாங்க. அதனால இந்தியாவில இருந்து ஓகே வாங்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். ஓகே, முன்னாடி 0% இருந்ததுப்பா, இப்ப எவ்வளவா மாத்திருக்காங்க? இதான் கொஸ்டின். ஓகேவா, எவ்வளவுப்பா? 10% 15 ஓகேங்களா 10% நினைக்கிறேன். ஓகே, 0%ல இருந்து ஒரு 10% மாத்திருக்காங்க. ஓகேங்களா, முன்னாடி பார்த்த கொஸ்டின் 5% இருந்து 15% என்னப்பா? அது சோலார் லேண்டன்ஸ். ஓகேங்களா, சோலார் லேண்டன்ஸ் தான் 5% to 15%. சோலார் இன்வெர்டர் பார்க்கும்போது 5% 20. ஓகேங்களா, இது 0 to 10. லாஸ்டா பார்த்தது 0 to 10. ஓகேங்களா, இதுவா காட்டன். ஓகேங்களா, காட்டனுக்கு வந்து 0% இருந்து 10% மாறி இருக்கு. அதனால நம்ம இந்தியாவில் உள்ள ஃபார்மர்ஸுக்கு இது பெரிய பெரிய பெனிஃபிட்பா. ஓகேவா, ஸோ இதோட கம்ப்ளீட் பண்ணிடுறோம். இதோட ஒரு பார்ட் 2ஓட ஒரு அடுத்த வகுப்பை நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகேங்களா, ஸோ பார்ட் 1ல ஒரு பட்ஜெட்லேருந்து ஒரு ஹிஸ்ட்ரியிலேருந்து அப்படியே நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். ஒரு முக்கியமான விஷயங்கள்லாம் அப்படியே கவர் பண்ணியிருக்கோம். இன்னும் ஓகே ஒரு கிளாஸ் ஒரு பார்ட் 2 பார்க்கலாம்.
சாட்டர்டே அண்ட் சண்டே மாதிரி இன்னொரு கிளாஸை நம்ம போட்டுடலாம். ஓகேங்களா? ரைட்டு. இன்னொரு கிளாஸ் யூஸ்ஃபுல்லா இருக்குங்களா போட்டா? இன்னொரு கிளாஸ் போட்டுடலாம்ல? ரைட் ரைட்டுப்பா. ஓகேப்பா. ரைட் ரைட் பக்காவா. ஸோ இன்னைக்கு ஈவினிங் வந்து பார்த்தீங்கன்னா 3 PM வந்து டைம் அண்ட் கிளாக்குவா. நான் சொல்கிறேன்பா, இன்னும் நான் ஷெடியூல் பண்ணல. மேபி ஃப்ரைடே ஆர் சாட்டர்டே மாதிரி நான் ஷெடியூல் பண்ணுறேன். பட்ஜெட் 2. ஓகே, பட்ஜெட் 2ஓட கிளாஸ் வந்து நெக்ஸ்ட் நம்ம ஓகே ரெடி பண்ணுறோம். ரைட். ஓகே, இன்னைக்கு ஈவினிங் வந்து டைம் அண்ட் கிளாக் பேஸ் பண்ணிப்பா எல்லா விதமான வாய்ப்புகளும் அதில். நம்ம லாஸ்ட்டாக ஒரு கேலண்டர் செஷன் பார்த்தோம், இன்னைக்கு டைம் அண்ட் கிளாக். ஓகேவா? ரைட். எக்ஸலண்ட் ஆன்சர்ஸ் பண்ணீங்கப்பா. பட்ஜெட் நடந்து கரெக்டா ஒரு 1 or 2 days தான் ஆகுது. பட் இந்த 1 or 2 daysல நிறைய விஷயங்கள் படிச்சு அழகா நீங்க ஆன்சர்ஸ் பண்ணீங்க. பெரிய விஷயம். கிரேட். சூப்பர். ஓகேப்பா. ரைட்.